5 மடங்கு 10 மடங்கு கரண்ட் பில் ஏறிடுச்சு, வீட்டு வரி ஏறிடுச்சு, சொத்து வரி ஏறிடுச்சு. அதிமுக ஆட்சியிலே 10 ஆண்டுகள் அம்மாவுடைய ஆட்சியிலே எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது வீட்டு வரி கூடியதா, சொத்து வரி கூடியதா? எந்த வரியாவது கூட்டினோமா அல்லது விலைவாசியை கூட்டினோமா? விலைவாசிகள் கட்டுக்குள் இருந்தது, வீட்டு வரி அப்படியே இருந்தது, சொத்து வரியும் அப்படியே இருந்தது. இன்றைக்கு எல்லா வரியும் கூட்டிவிட்டு ஆனால் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி. ஆகவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற விதமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்திலே முத்திரையிட்டு எடப்பாடியாரை முதலமைச்சராக்குங்கள். என்னை சிவகாசி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து கோட்டைக்கு அனுப்புங்கள். நான் எடப்பாடியுடைய முதலமைச்சரான முன்பு அவருடைய இடத்தில் அருகிலே இருப்பேன். இந்த தொகுதிக்கு தேவையான நல்ல திட்டங்களை, நல்ல செயல்களை நான் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பெருந்தலைவர் காமராஜருடைய சிலைக்கு முன்பாக இங்கே பேசுகிறேன். அங்கே பசுமன் தேவரையாவுடைய சிலைக்கு முன்பாக பேசினேன். இங்கே பெருந்தலைவர் காமராஜர் முன்பாக, ஐயா பெருந்தலைவர் முன்பாக நான் பேசுகிறேன்.